என்னடா இத்தனோட ஐஸ் கியூப்குள்ள செத்து போன யானை இருக்கு. இந்த வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்க ஒரு ஜோடி அந்த வீட்லயே இருக்கிற பழங்காலத்து ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற ஐஸ் கியூப் எடுத்து சரக்கடிக்க அந்த ஐஸ் கியூப்குள்ள ஏதோ பூச்சி கிடக்குற மாதிரி தெரியுது. ரொம்ப சின்னதா இருக்கிறதால என்னன்னு தெரியாம லென்ஸ் எடுத்துட்டு வந்து பார்த்தா அத்தனோட ஐஸ் கியூப்குள்ள போர்ல செத்து போன ஒரு யானை இருக்கு. அதை பார்த்து ஷாக் ஆனவங்க உடனே ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்க ஃப்ரீசருக்குள்ள கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கிட்ட பழமையான ஒரு தனி உலகமே இருக்கு. அவங்க நம்ம ரியல் உலகத்தோட டைமோட வேகமா வேற மாதிரி இருக்கிறதால அது 5 நிமிஷத்துல 500 வருஷம் முன்னோக்கி வரதை இவங்களால ஈஸியா பார்க்க முடியுது. சொல்ல போனா நம்மளோட காலகட்டத்தை கிராஸ் பண்ணி ஃபியூச்சருக்கே போயிடுது. அதுல பறக்கிற கார்லாம் இருக்கு. அதை ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும் போதே அங்க நடந்த போர்ல மொத்தமா அழிஞ்சு போயிடுது. அந்த பிளாஸ்ட்ல இவனோட மூஞ்சி பொசுங்கிடுது. இருந்தாலும் மனசு கேட்காம 1 மணி நேரம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்க்க இப்ப அவங்க பல வருஷத்துக்கு முன்னோக்கி போயிடுறாங்க. அந்த உலகமே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த மொத்த உலகமும் உள்ளங்கை சைஸ்க்கு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மாதிரி மாறி வெடிக்க அதுல இவங்க இருக்கிற வீடே பயங்கர பிரைட் ஆயிடுது. ஏதோ வித்தியாசமா இருக்கேன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அதுவும் மொத்தமா காணா போயிடுது. இந்த சம்பவத்தினால ரொம்ப சோகமானவங்க பயங்கர ஃபீலிங்ஸோட ஃப்ரிட்ஜை மூடிட்டு போய் தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில தூங்கி எந்திரிச்சவங்க திரும்ப எதுக்கும் ஓபன் பண்ணி பார்ப்போம்னு பார்க்க ஒரே மேகமூட்டமா இருக்கு. பார்த்தா இப்ப அது ஆதி காலத்துக்கே போயிடுது. அங்க டைனோசர்லாம் குரங்க வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருக்குங்க.